வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். அனைவருக்கும் அக்னிபூ சேனல் சார்பாக இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். புகழ்பெற்ற அவனியாபுரத்தில் 3000 காளைகளுடன் 1800 வீரர்கள் பங்கு கொள்ளும் ஜல்லிக்கட்டு போட்டி இன்று நடைபெற உள்ளது. சென்னையில் சீரான குடிநீருக்காக 3108 கோடியில் புதிய திட்டம் தொடங்க கொள்கை அளவில் ஒப்புதல் வழங்கி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். ஸ்லீப்பர் பெட்டிகளை கொண்ட முதல் வந்தே பாரத் ரயிலை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற ஜனவரி 17ஆம் தேதி கொடியசைத்து தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை சங்கமம் கலை நிகழ்ச்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சி வருகின்ற 18ஆம் தேதி வரை சென்னையில் 20 இடங்களில் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் உண்டியல் காணிக்கையாக 5 கோடி ரூபாய் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை சுற்றி பார்க்க விண்டேஜ் பேருந்து சேவை தொடங்கப்பட்டுள்ளது. பொங்கல் தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் பொங்கல் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். உச்சநீதிமன்ற உத்தரவின்படி ஜூன் 30ஆம் தேதிக்குள் பெங்களூரு மாநகராட்சிக்கு தேர்தல் நடத்தி முடிக்கப்படும் என்று துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஓசூரில் 300 கோடியில் டைட்டில் தகவல் தொழில்நுட்ப பூங்காவின் பணிகளை மேற்கொள்ள அரசு டெண்டர் கோரியுள்ளது. தஞ்சாவூர் பெரிய கோவிலில் மழைநீர் தேங்காத வகையில் இந்திய தொல்லியல் துறை சார்பில் தரைத்தளம் அமைக்கும் பணி நேற்று தொடங்கியது. நாளை பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து அலங்காநல்லூரில் நாளை மறுநாள் சனிக்கிழமை ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அதிக கட்டணம் வசூலித்த 30 ஆம்னி பேருந்துகள் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு ஆணையரகம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சர்வம் ஏஐ நிறுவனம் சார்பில் 10,000 கோடியில் செயற்கை நுண்ணறிவு தகவல் மையம் அமைப்பதற்கான ஒப்பந்தம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் கையெழுத்தானது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக மக்கள் உள்ளிட்ட உலகெங்கும் வாழும் தமிழர்களுக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு இணையத்தின் சார்பில் 80 கோடியில் 8 முடிவற்ற திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 880 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 1,06,240 ரூபாயாகவும் 1 கிராம் 13,280 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 15 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 307 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு இணையத்தின் சார்பில் 8 முடிவற்ற திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். தஞ்சையில் சுவாமி விவேகானந்தர் பிறந்தநாளை ஒட்டி விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 3 லட்சமாவது நபருக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற ஜனவரி 17ஆம் தேதி அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை காண்பதற்காக அலங்காநல்லூர் செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சித்தூர் காணிப்பாக்கம் கோவிலில் 1,51 லட்சம் ரூபாய் உண்டியல் காணிக்கை கிடைக்கப்பெற்றுள்ளது. தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலித்தால் மேற்கண்ட இந்த உதவி எண்களில் புகார் தெரிவிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாடிக்கையாளர்களுக்கு 10 நிமிடத்தில் பொருட்கள் டெலிவரி செய்யும் முறையை பிளிங்கிட் நிறுவனம் ரத்து செய்துள்ளது. தமிழ்நாடு ஊர்காவல் படையில் முதற்கட்டமாக 50 திருநங்கைகள் உறுப்பினர்களாக சேர்க்கப்பட்டுள்ளனர். முன்னணி வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கும் இந்திய ஓபன் பேட்மிண்டன் போட்டிகள் தொடங்கப்பட்டுள்ளது. சென்னை முழுவதும் சீரான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய 98 கிலோமீட்டர் நீளம் பிரதான சுற்றுக்குழாய் அமைக்கும் திட்டத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒப்புதல் வழங்கியுள்ளார். ரயில் ஒன் செயலி மூலம் முன்பதிவில்லாத டிக்கெட் எடுப்பவர்களுக்கு 3% கட்டண சலுகை வழங்கப்படுகிறது. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக வருகின்ற 19ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு ஆஜராக தவேக தலைவர் விஜய் அவர்களுக்கு சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளது. சென்னையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்கும் மாநாடு நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இதுவரை 2 கோடி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டுள்ளது என்று அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகையொட்டி சிறப்பு பேருந்துகளில் 4,88,000 பேர் பயணம் செய்துள்ளனர் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தமிழகத்தில் நியாய விலைக் கடைகளில் விரல் ரேகை சரிபார்ப்பு முறையில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டாலோ அல்லது முதியவர்கள் மற்றும் கடின உழைப்பாளர்களுக்கு போதிய அளவில் விரல் ரேகைகள் பதிவாகாத நிலை ஏற்பட்டாலோ அவர்களுக்கு மாற்றாக விழித்திரை சரிபார்ப்பு முறை மூலம் பொங்கல் பரிசு வழங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வருகின்ற பிப்ரவரி 1ஆம் தேதி பொது பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் அறிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து அரசு போக்குவரத்து கழகங்களிலும் பணிபுரியும் 1,03,123 பணியாளர்களுக்கு 6,14,92,000 சாதனை ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று போக்குவரத்துறை அறிவித்துள்ளது. அம்பாசமுத்திரம் அருகே மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரிப்பால் சுற்றுலா பயணிகளுக்கு குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்க மாநிலத்தில் காங்கிரசின் தேர்தல் வியூகம் மற்றும் கூட்டணி குறித்து வருகின்ற 17ஆம் தேதி முடிவெடுக்கப்பட உள்ளது. தமிழகத்தில் வருகின்ற 23ஆம் தேதி நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்க இருப்பதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கேரளாவில் உள்ள திருவனந்தபுரம், கொல்லம், இடுக்கி, வயநாடு, பத்தனம்திட்டா மற்றும் பாலக்காடு ஆகிய 6 மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் 2026-27ஆம் ஆண்டிற்கான காப்பீட்டுத் தொகை 1237 கோடிக்கான காசோலையை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அவர்கள் இந்தியா காப்பீட்டு நிறுவனத்திற்கு வழங்கினார். பொங்கல் பண்டிகையையொட்டி தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் ஜனவரி 14ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. நடிகர் மற்றும் மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவர் கமலஹாசன் அவர்களின் பெயர் புகைப்படங்களை அனுமதியின்றி வணிக ரீதியாக பயன்படுத்த இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் டபுள் டக்கர் பேருந்து சேவையை முதலமைச்சர் மு. ஸ்டாலின் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சென்னை மாநகராட்சி சார்பில் பயோ மைனிங் முறையில் 50 லட்சம் மெட்ரிக் டன் கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு. ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்தில் வழித்தடம் 4இல் 137 கோடியில் பணிகளை மேற்கொள்ள ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு 3000 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பாலாறு பொருந்தலாறு அணையிலிருந்து இன்று முதல் தண்ணீர் திறக்க அரசு உத்தரவிட்டுள்ளது. காணும் பொங்கலை ஒட்டி சென்னையில் 16,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. 550 நபர்களுக்கு சமத்துவ பொங்கல் பரிசு தொகுப்பினை அமைச்சர் சேகர் பாபு மற்றும் மேயர் பிரியா ஆகியோர் வழங்கினர். மாநகராட்சியின் பல்வகை பயன்பாட்டிற்காக 34 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 64 புதிய வாகனங்களின் பயன்பாட்டினை மேயர் பிரியா அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். கச்சத்தீவு புனித அந்தோணியார் தேவாலய விழாவில் பங்கேற்பதற்காக ஜனவரி 15ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.